நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அருமைமிக்க வேட்பாளர், உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், இந்த பகுதியின் மண்ணின் மைந்தர், முன்னாள் அமைச்சர், எளிமையான குடும்பத்திலே பிறந்து ஒரு விவசாயியின் மகனாக படிப்படியாக உழைப்பால் உயர்ந்து இதோ உங்கள் முன் நின்று கொண்டு இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று இங்கே நின்று கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ஜி செந்தமிழன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து குக்கர் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று என் அருகில் நின்று கொண்டு கடந்த சட்டமன்ற தேர்தலில் டி நகர் பகுதியிலே சொற்ப வாக்குகள் 300 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியவில்லை. 137 137 அதுல ஒரு 70 வாக்கு இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த முறை 25,000 வாக்குகள் வித்தியாசத்திலே டி நகர் தொகுதியிலே வெற்றி பெற இருக்கின்ற மாவட்ட செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர், உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர் சத்யா என்கின்ற சத்திய நாராயணன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று நம்முடைய வெற்றி வேட்பாளர், விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக சிறந்த ஒரு மாவட்ட செயலாளர், சுறுசுறுப்பானவர், மக்கள் அன்பையும் ஆதரவையும் பெற்றவர், அதிமுக சார்பிலே விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற அருமை நண்பர் விருகை வி.என். ரவி அவர்களை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் பணிவோடு பாசத்தோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவர்கள் எல்லாம் இங்கு வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்பார்கள். இது உறுதி, இது காலத்தின் கட்டாயம், இது நடந்தாக வேண்டும். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, கஞ்சா ஆட்சி, திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும். அதற்காகத்தான் இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய ஒரே இலக்கு 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கிய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, தாய்மார்கள் என்று சொன்னாலே அதிக பாதிப்பு பெண்கள் தான், அதிக பாதிப்பு பெண்கள் தான். அண்ணா பல்கலைக்கழகம் உலக புகழ் பெற்ற ஒரு பல்கலைக்கழகம், இந்தியாவிலே மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகம், பொறியியல் ஆராய்ச்சிக்கு பெயர் போன பல்கலைக்கழகம். ஆனால் கடந்த ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொன்னாலே அதில் பாலியல் வன்கொடுமைகள், பெண்கள் சீண்டல்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சி,
எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சி. புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் இங்கு பெண்களுக்கு எதிரான, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு பல்கலைக்கழகமாக மாறியதெல்லாம் இந்த மோசமான திமுக ஆட்சியில் தான். அதனால்தான் நான் சொல்கின்றேன், அதுல ஞானசேகரன் ஒருத்தர் யாருன்னு கேட்டா திமுக கட்சிக்காரர். ஸ்டாலின் அவர்கள் எங்க கட்சியில இல்லைன்னு சொன்னார் முதல்ல. அப்புறம் ஆதாரங்கள்லாம் நாங்க கொடுத்தோம். இல்ல எங்க கட்சியில ஆதரவு. இப்படி ஞானசேகரன் என்பவரை பிடித்து அதன் பிறகு நாங்கள் எல்லாம் போராட்டத்தில் களத்தில் இறங்கணும், இல்லைன்னா விட்டுட்டு இருப்பாங்க. அதன் பிறகு யார் அந்த சார்? இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ போன வாரம் பார்த்தா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானவேல் ஒரு பேராசிரியர், அவர் 4 மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அவர் கைது செய்யப்படுகிறார். அதனால ஞானம் பேர்ல எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. பேர் தான் ஞானம். காரணம் இது திமுக ஆட்சி. அப்படிதான் இருக்கும். என்ன பேர் வச்சாலும் கடைசியில ஊழல், கஞ்சா, சாராயம், பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் செய்கின்ற கேவலமான மோசமான ஒரு ஆட்சி இந்த திமுக ஆட்சி.